பத்திரிகை செய்தி. இலங்கை கடற்படையினரால் காரைக்கால் மீனவர்கள் 12 பேர் கைது, உடனடியாக விடுவிக்க கோரி எஸ்டிபிஐ கட்சி கோரிக்கை. காரைக்கால். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கோடியக்கரைக்கு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த 12 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். இந்த கைது சம்பவத்தால் அப்பகுதி மீனவர்கள் மத்தியில் பதற்றம் நிலவுகிறது. மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது எல்லை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படையினர் காரைக்கால் மீனவர்களை கைது செய்துள்ளதாகவும், அவர்களிடமிருந்த படகுகளையும் மீன்பிடி உபகரணங்களையும் பறிமுதல் செய்துள்ளதாகவும் மீனவ சங்கங்கள் தெரிவித்துள்ளன. இச்சம்பவம் காரைக்கால் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பெரிதும் பாதித்துள்ளது. இலங்கை கடற்படையினரின் தொடர் அத்துமீறல்கள் மற்றும் தாக்குதல்களால் காரைக்கால் மீனவர்கள் அச்சத்தில் உள்ளனர். இது தொடர்பாக இந்திய அரசு உடனடியாக இலங்கை அரசிடம் பேசி கைது செய்யப்பட்ட 12 மீனவர்களையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எஸ்டிபிஐ கட்சி கோரிக்கை விடுக்கிறது. மேலும் பாக் நீரிணையில் காரைக்கால் மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமையை பாதுகாக்கவும், இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்கவும் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என எஸ்டிபிஐ கட்சி வலியுறுத்துகிறது. இந்த சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எஸ். பிலால் மரைக்கார், மாவட்ட தலைவர், எஸ்டிபிஐ கட்சி, காரைக்கால்.